प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்வாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. ஐந்து கரத்தனே ஆணை முகத்தனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனே நந்தி முகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாழ்க கங்கை கொண்ட கோப்பர கேசரி ராஜேந்திர சோழ சக்கரவர்த்தி. வாழ்க அவர் அணிந்த ஆத்திமாலை. வாழ்க வானளாவி பறக்கும் அவரது புலிக்கொடி. வாழ்க அவரால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம். வாழ்க காலமெல்லாம் அவர் புகழை நிலைநிறுத்தப் போகும் சோழேச்சரம் திருக்கோவில். வாருங்கள் புலவர்களே, வாருங்கள். தங்கள் வாழ்த்துக்கள் என் இதயத்தை குளிர வைக்கிறது. உங்கள் வருகையால் எங்கள் அரண்மனை பெருமை அடைகிறது. இப்படி அமருங்கள். மன்னா, தாங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதற்காக நாங்கள் அல்லவா பெருமைப்பட வேண்டும்? தங்கள் தந்தை ராஜகேசரி ராஜராஜ சோழர் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பியதன் மூலம் தமிழர்களின் கட்டிடக்கலை பெருமையை யாவரும் உணரும்படி செய்தார். தாங்கள் சோழச்சரம் உருவாக்கியதன் மூலம் உலகமே வியக்கும்படி செய்து விட்டீர்கள். சோழேச்சரம் திருக்கோவிலை சுற்றி பார்த்தீர்களா? கோயிலை கண்டோம் என்று சொல்வதை விட கண்களை பெற்ற பாக்கியத்தை இன்றுதான் பெற்றோம் என்று சொல்ல வேண்டும் அண்ணா. அது மட்டுமா, கங்கையை சடையில் தரித்த மங்கையொரு பாகனுக்கு அந்த கங்கையிலிருந்தே நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தடை செய்ய வந்த வடதிசை மன்னர்களை எல்லாம் வென்று வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறீர்கள். உண்மைதான். புலிக்கொடி ஏந்தி எனது மா மன்னரின் சேனையை தடுக்க முயன்றவர்கள் அந்த புலியிடம் அகப்பட்ட மானை போல சாய்ந்தார்கள். ஆனைமுக கடவுள் எனது ஐயன் கணபதியை எதிர்த்த கஜமுகாசுரனை போல பயந்து நடுங்கி பணிந்து நின்றார்கள். அமைச்சரே, பல்லாண்டு காலம் ஈழ நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாண்டியர் மணிமுடியை மீட்டு வந்தவராயிற்றே நமது மாமன்னர். அதனால் அல்லவா மன்னரின் மெய்கீர்த்தியை பாடிய புலவர் ஒருவர் முன்னவர் பக்கம் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரம்பம் கொண்டார் கோபுரகேசரி வர்மர் என்று பாடி மகிழ்ந்தார். கடல் கடந்து வென்றவர் கங்கையை கொண்டு வந்ததில் வியப்பென்ன இருக்கிறது? சோழேச்சரம் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சோழபுரீஸ்வரர் தான் இத்தகைய சாதனைகளை புரியும் ஆற்றலை நமக்கு தந்தரளி இருக்கிறார். இந்த புகழ் அனைத்தையும் இறைவன் திருவடியில் சமர்ப்பிப்போம். ஆகா, அகிலத்தையே அடக்கி ஆளினும் தங்களது மனத்தை அடக்கி ஆள முடியாது என்று சொல்வார்கள். தாங்களோ அதையும் வென்று விட்டீர்கள். அது மட்டுமா, விண்ணவரும் வியக்கும் வண்ணம் கண்ணுதற் கடவுளுக்கு திருக்கோவில் எழுப்பி இருக்கிறீர்கள். மண்ணில் இத்தனை மகத்துவம் உண்டா என்று
வியக்கும் அளவிற்கு எண்ணற்ற கலைச்செல்வங்களை தந்துள்ளீர்கள். புலவர் பெருமக்களே, திருக்கோவில் இந்த அளவிற்கு சிறப்பாகவும் இவ்வளவு விரைவாகவும் வளர்ந்திருக்கிறதென்றால் அதற்கு காரணம் அமைச்சர் பெருமான் அனிருத்தர்தான். திருக்கோவிலை உருவாக்கும் பணியை ஏற்றது முதல் அவர் ஒரு கணம் கூட உறங்கவில்லை. உண்ணும் உணவும் பருகும் நீருமாய் இருப்பவன்தான் இறைவன் என்பார்களே, அவனது திருவடிவை அமைக்கும் திருப்பணியில் ஈடுபட்டது முதல் அவர் தான் உண்பதையே மறந்துவிட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் எனது சிந்தனை அனைத்தும் அவரது வடிவில்தான் செயலாகி இருக்கிறது. மாமன்னா, தாங்கள் அள்ளி அள்ளி தந்த அருட்கொடையால் தான் அம்பலத்தரசரின் ஆலயம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. கங்கை நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் தானே திங்கள் அணிந்த பெருமான் மேனி லிங்காகாரமாக விளங்கும் போது ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. இருக்கலாம். இருப்பினும் விநாயகரிடம் மாறாத பக்தி கொண்ட தாங்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவன் பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் இந்த அரிய பணியை தங்களிடம் ஒப்படைத்தேன். சோழேச்சரம் திருக்கோவிலை கண்டு பெருமிதமுற்று இந்த சோழ மன்னனை யார் வாழ்த்தினாலும் அது இந்த அமைச்சர் அனிருத்தருக்கும் உரியதாகும். நன்றி மன்னா. சுவாமி, தாங்கள் சொல்வதை கேட்க கேட்க எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? தங்களுடைய உழைப்பிற்குரிய உண்மையான பலன் இன்றுதான் கிடைத்திருக்கிறது. திலகவதி, மன்னர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என் உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. என்னையும் அறியாமல் கண்ணீர் பொங்கி விட்டது. தந்தையே, அந்த நேரத்தில் அங்கு யாரெல்லாம் இருந்தார்கள்? என்னவானது அப்படி கேட்டு விட்டாய்? அரச பிரதானிகள், படை தளபதிகள், அரசரை காண வந்த புலவர்கள் எல்லோரும் அங்கிருந்தார்கள். இந்த பாராட்டுக்குரிய முழு தகுதியும் வாய்ந்தவர் தாங்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வானதி, உனக்கு கூட தெரியாது, கோவில் பணி நடக்கும் அந்த நாட்களில் உன் தந்தையார் 2ஆம் ஜாமம் வரை அங்கேயே இருந்துவிட்டு பிறகுதான் இல்லத்திற்கு வருவார். பகலெல்லாம் உழைத்த களைப்பு தீர படுத்து உறங்குவார் என்றால் அதுவும் இல்லை. கோவிலையும் அதை சுற்றி அமைய வேண்டிய சோழபுர நகரத்தை காட்டும் வரைபடத்தை கையில் வைத்துக் கொண்டு சிந்தனையில் மூழ்கிவிடுவார். உண்மைதான் அம்மா. அந்த நாட்களில் நான் தந்தையாரை பார்க்க வேண்டுமென்றால் கோயில் பணி நடக்கும் இடங்களிலோ இல்லை அதை சுற்றி உருவான நகரப்பணி நடக்கும் இடங்களிலோ தானே சென்று பார்ப்பேன். அதே நேரத்தில் உன் தந்தையார் தவறாமல் செய்த பணி ஒன்றே ஒன்றுதான். என்னம்மா அது? அவர் வழிபடும் தெய்வமான விநாயகர் பூஜையைத்தான் சொல்கிறேன். அதற்கு வேண்டி இல்லத்திற்கு வருவார், பூஜையை நடத்துவார், போய்விடுவார். அதன் பின்னர் அதுவும் நின்றுவிட்டது. ஏன்? சோழேஸ்வரம் ஆலயத்தில் விநாயக பெருமான் சன்னதி உருவானதற்கு பின்னர் தனது பூஜையை அங்கேயே நடத்த தொடங்கிவிட்டார். அவனுடைய அருள் இல்லை என்றால் இத்தகைய காரியத்தை என்னால் சாதித்திருக்க முடியுமா? அல்லது அரசரின் அன்பைத்தான் பெற்றிருக்க முடியுமா? எல்லா பெருமையும் அந்த ஆணைமுகனையே சேரும். கங்கை வரை படையெடுப்பு, கங்கா ஜலத்தால் அபிஷேகம், இவையெல்லாம் நமது சேனாநாயர் அரையன் ராஜராஜன் அவர்கள் வாகை சூடி வராவிட்டால் சாத்தியமாகுமா? உடன் சென்ற படைத்தலைவர்களான நாம் உயிரை கொடுத்து போராடாமல் இருந்திருந்தால் குடம் குடமாக கங்கை நீர்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்குமா? உண்மைதான் பார்த்திபேந்திரரே. நீண்ட பயணத்தின் வேகம் தாங்க முடியாமல் மாண்டு விழுந்தார்கள் சிலர். சுட்டரிக்கும் வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்தார்கள் சிலர். அது மட்டுமா வீரமல்லா? படை கொண்டு சென்ற நம்மை தடை செய்ய முயன்றவர்கள் எத்தனை பேர்? சக்கரக்கோட்டம், கோசலம், தக்கணலாடம், உத்தரலாடம், மகிபாலன் அத்தனை பேரையும் கடந்தல்லவா நாம் கங்கை கரையை அடைய முடிந்தது. உண்மைதான். வழியெங்கும் நடந்த பயங்கர யுத்தங்களில் ரதங்கள் ஒடிபட்டன, கடிர்கள் இடிபட்டன, புறவிகள் அடிபட்டன, காலாட்படைகள் பிடிபட்டன. இத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தல்லவா கங்கை நீரால் இறைவனை குளிப்பாட்ட முடிந்தது. நாம் தந்த கணப்பில் மூட்டிய நெருப்பில் அல்லவா அவர்களால் குளிர்காய முடிந்தது. இதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த அமைச்சரையே புகழ்ந்து கொண்டிருக்கிறாரே நமது மாமன்னர். தனது சிந்தனைகளுக்கு செயலுருவம் தந்தவரே அவர்தான் என்று சபையறிய பாராட்டுகிறாரே. அதை கூட பொறுத்துக் கொள்ளலாம். அரசரின் பெயர் இருக்கும் வரை
அந்த அமைச்சரின் பெயரும் நிலைத்திருக்கும் என்று சொன்னாரே, அதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்தாக வேண்டும். அமைச்சர் மீது மன்னருக்கு இருக்கும் நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டும். இல்லை என்றால் அவரது செல்வாக்கு என்ற புயலின் வேகம் நம்மை எல்லாம் புரட்டி தள்ளி கொண்டு சென்றுவிடும். அதுவும் சரிதான். அவர் நம்மோடு களத்திற்கு வந்தவராயிருந்தால் வெகு எளிதில் துரோகி என்ற பட்டத்தை அவர் மீது கட்டிவிட முடியும். ஆனால் இவர் விவகாரத்தில் அந்த கணக்கு குழப்புகிறதே. என்ன சொன்னாய்? அந்த கணக்கு குழப்புகிறதே. வீரமல்லா, கணக்கு குழப்புகிறதா? அதேதான். அதை வைத்துதான் அமைச்சரை பற்றிய விவகாரத்தை மன்னரிடம் சென்று சொல்லி குழப்ப வேண்டும். எப்படி? பொக்கிஷ அறையில் உள்ள தங்க நாணயங்களை மன்னர் இவர் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. பொக்கிஷ அறையே திறந்துவிட்டு எடுத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டார். என்ன? அதில் இவர் இறைவனுக்காக செலவழித்தது எவ்வளவு, உறவினருக்காக ஒதுக்கிக் கொண்டது எவ்வளவு? கோவிலை மட்டும்தான் கட்டினாரா, இல்லை தனக்கென ஒரு கோட்டையையே கட்டிக் கொண்டாரா? ஆஹா, அருமையான வியூகம். 10 பணம் கையில் கிடைத்து விட்டால் உத்தமனும் துரோகியாகி விடுவான். பொக்கிஷ அறையே திறந்து வைத்து விட்டார். அமைச்சரும் கள்வனாகி விடுவார். வாழ்க மாமன்னர். நீங்களா? வாருங்கள். மன்னா, தனிமையில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது வந்ததற்காக மன்னிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கங்கை படையெடுப்பில் பங்கு கொண்ட படைத்தலைவர்கள் அல்லவா நீங்கள்? அதனால் எம்மை சந்திக்க வரும் உரிமை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. நன்றி மன்னவா. வந்த காரணம்? வீரமல்லா, அதை நீயே சொல்லேன். இல்லை இல்லை, நீங்கள் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன் இந்த தடுமாற்றம்? யார் சொன்னாலும் செய்தி ஒன்றுதானே, சொல்லுங்கள். தாங்கள் தவறாக கருதி விடுவீர்களோ என்று. தயங்க வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லுங்கள். இது அமைச்சர் அனுருத்திரரை பற்றியது. நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையில்லை என்று எங்களுக்கே தோன்றியது. இருந்தாலும் அறிந்த செய்தியை அறிவிக்க வேண்டியது அவசியம் என்பதால் சொல்ல வந்தோம். என்ன குழப்பம்? சோழேஸ்வரம் கோயிலையும் சோழபுரம் நகரத்தையும் உருவாக்குவதற்காக தரப்பட்ட கோடிக்கணக்கான செல்வத்தில் ஒரு பகுதியை ஏதோ ஒரு கோடியில் அமைச்சர் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று. என்ன? கேள்விப்பட்டதுதான். பொறாமைக்காரர்கள் கட்டி வைத்த கதையாகவும் இருக்கலாம், அல்லது நெருப்பில்லாமல் புகையில்லை என்பதாகவும் இருக்கலாம். ஏன் இந்த குழப்பம்? இன்றே பரிசோதித்து விடுவோம். யாரங்கே? உடனே அமைச்சர் அனிருத்தர் மாளிகைக்கு செல். கோவில் கட்டும் பணி தொடங்கியது முதல் குடமுழுக்கு நடந்தது வரை உள்ள எல்லா கணக்குகளையும் நான் பார்க்க விரும்புவதாக கூறு. அவைகளை இன்று மாலையை எடுத்து வரச் சொல். வானதி, இத்தனை நாட்களுக்கு பிறகு நம்முடன் விளையாட உன் தந்தைக்கு இன்றுதான் நேரம் கிடைத்திருக்கிறது. வானதி, ராணி என் பக்கம். தந்தையே, நான் கூறியது உன் தாயை அல்ல, நான் அகற்றிய காயை. தந்தையே, உங்கள் மந்திரிக்கு ஆபத்து. பார்த்தாயா, உங்கள் மந்திரிக்கு ஆபத்து என்று இந்த மந்திரிடமே கூறுகிறாள். அமைச்சரை பார்க்க வேண்டும், அதுவும் தனிமையில் பார்க்க வேண்டும். சற்று பொறுங்கள். அமைச்சர் பெருமானுக்கு வணக்கம். அரண்மனையிலிருந்து சோமசம்பவன் வந்திருக்கிறான். அப்படியா? அவர் என் அன்புக்குரியவராயிற்றே, வரச் சொல். அது என்ன தயக்கம்? தங்களிடம் தனிமையில் சொல்ல வேண்டிய செய்தியாம், அதனால். அப்படியா? அதற்கென்ன, நானே வருகிறேன்.
அம்மா? அரண்மனை ரகசியங்கள் எல்லாம் அவரவர் வீட்டு பெண்களுக்கு கூட தெரியக்கூடாது என்று நினைப்பது இயல்புதானே. இவையெல்லாம் அரசாங்க ரகசியங்கள். ஏனம்மா, கோயில் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு மாமன்னர் விருதுகள் தந்து பெருமைப்படுத்துவார் என்றார்களே, தந்தையாரையும் சிறப்பான முறையில் கௌரவிப்பார்கள் இல்லையா? அதில் என்னம்மா சந்தேகம்? தனக்கு சமமாக உன் தந்தையை நினைக்கும் மன்னர் அதற்குரிய கௌரவத்தை தராமல் போய்விடுவாரா என்ன? அமைச்சர் பெருமானே, இங்கு நான் நின்று கொண்டு தங்களை வரும்படி செய்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்ல வந்த செய்தி அவ்வளவு முக்கியமானது. அதை நான் அறிவேன் சோமன் சாம்பவா. நீ என் மீது கொண்டிருக்க அன்பை உணராதவனா நான்? அதனால்தான் பிரபு அந்த செய்தியை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். எதுவா இருந்தாலும் நீ சொன்னால் தானே அது எனக்கு புரியும். உண்மைதான். ஆனால் ஆனால் தயங்காமல் கூறு. பிரபு, மன்னர் என்னது? மன்னருக்கு என்ன ஆயிற்று? மன்னருக்கு ஒன்றுமில்லை பிரபு. அவர் தங்களை சந்தேகிக்கிறார். என் மீது சந்தேகமா? எந்த விஷயத்தில்? கோவில் பணத்தை எடுத்து தங்கள் சொந்த செலவிற்கு. என்ன சொல்கிறாய்? மன்னருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்? படைத்தலைவர்கள் பார்த்திவேந்தரும் வீரமல்லனும் வந்து மன்னரிடத்தில் ஏதேதோ சொல்லி இப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் பிரபு. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்? கோவில் பணி தொடங்கியது முதல் குடமுழுக்கு நடந்தது வரை உள்ள எல்லா கணக்குகளையும் இன்று மாலைக்குள் கொண்டு வந்து காண்பிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் மன்னர். என்ன பிரபு, அவர்கள் உங்களை பற்றி குறை கூற ஆரம்பித்த உடனேயே என் மனம் பதறியது. அரசரும் அதை கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு ஆணை பிறப்பித்தவுடன் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. அதனால் தான் அங்கு நடந்ததை அப்படியே உங்களிடம் வந்து சொல்லிவிட்டேன். நான் வருகிறேன் பிரபு. சுவாமி, என்ன நடந்தது? அமருங்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? சுவாமி, சோழ நாட்டின் மீது யாரேனும் படையெடுத்து வருகிறார்களா? நமது மாமன்னர் வேறு எந்த நாட்டின் மீதாவது படையெடுக்க போகிறாரா? உள்நாட்டில் கலகம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? நாட்டில் ஏதேனும் விபரீத நிலை உருவாகி உள்ளதா? இல்லை வானதி, இல்லை. நம் வாழ்க்கையில் தான் விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஏன் தந்தையை இப்படி பேசுகிறீர்கள்? மன்னர் என்னை சந்தேகிக்கிறார். எதை பற்றி? கோயில் கட்டுவதற்காக கொடுத்த பணத்தை நான் கையாளல் செய்து விட்டேன் என்று. கோவில் திருப்பணிக்காக கொடுத்த பணத்தில் அரைப்பணம் வீட்டிற்கு வந்தால் கூட அது வேறு எதற்கேனும் பயன்பட்டு விடுமோ என்று அதை அப்படியே எடுத்துச் சென்று விடுவீர்களே. அப்படிப்பட்ட தங்களையா சந்தேகிக்கிறார்? எவரிடமாவது தந்தால் கூட எப்படியும் ஓரிரண்டு பொற்காசுகள் களவாடப்பட்டு விடுமே என்று பயந்து தங்கள் பார்வையிலேயே வைத்திருந்தீர்களே. புதையலை காத்த பூதத்தை போல் பாதுகாத்தீர்களே. உங்களையா சந்தேகப்பட்டார்? இப்பொழுதுதானே சொன்னீர்கள் சிந்தனை என்னுடையது, செயல் அமைச்சருடையது என்று மன்னர் சொன்னார் என்று. அப்படிப்பட்டவர் சிந்தனையில் இப்படி ஒரு தவறான கருத்து எப்படி ஏற்பட்டது? ஊன் உறக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் உழைத்த உங்கள் மேல் இப்படி ஒரு பழி போட அவருக்கு எப்படி மனம் வந்தது? இனிய கனிகளை தரும் விருட்சத்தில்
கொடிய நாகத்தின் நச்சுப்பல் பட்டவுடன் அந்த மரமே நஞ்சாகி விடுவதைப் போல அரசர் மனத்திலும் நஞ்சை புகுத்தி விட்டார்கள். யார் என்ன சொன்னால் என்ன? இவ்வளவு காலமாக தங்களை பார்த்து பழகியவருக்கு தங்களின் உள்ளம் புரியாதா? எவனோ ஒருவன் ஏதோ சொன்னான் என்பதற்காக ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடுமா? இந்த அரசர்களே இப்படித்தான் திலகவதி. எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. நேற்று வரை என்ன செலவாயிற்று என்பதை பற்றியே கவலைப்படாத அரசர் இன்றே கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அவ்வளவுதானே? எல்லா கணக்குகளையும் எடுத்துக்கொண்டு போய் வீசி எறிந்து விட்டு வாருங்கள். ஆம் தந்தையே, அவர்கள் கணக்கை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். நாம் இந்த ஊரை விட்டே இல்லை இந்த நாட்டை விட்டே சென்று விடுவோம். உங்கள் நேர்மையை சந்தேகப்பட்ட இந்த அரசரின் ஆட்சியில் இனி ஒரு கணமும் இருக்க வேண்டாம். கணக்கை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். நானே எடுத்து வருகிறேன். ஐயோ திலகவதி, நான் அவைகளை எதையுமே எழுதி வைக்கவில்லை. என்னிடம் எந்த கணக்கும் கிடையாது. நான் எழுதி வைக்கவில்லை. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆம் திலகவதி, இந்த கோயில் திருப்பணியிலே முழுமையாக ஈடுபட்டு விட்டதால் கணக்கெல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவே இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்கள்? இந்த நேரத்தில் போய் கணக்கு இல்லை என்று சொன்னால் அவர்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதை போல் ஆகிவிடுமே. ராஜ துரோகம் என்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடுமே. இல்லை இல்லை, இந்த பழியை சுமந்து கொண்டு என்னால் ஒரு வினாடி கூட உயிர் வாழ முடியாது. கோயில் பணத்தை திருடினான் என்று பழிக்கு ஆளாகி தண்டனையை அனுபவிப்பதை விட அந்த கோயில் வாசல்லையே விழுந்து சாவதே மேல். சுவாமி திலகவதி, நான் எப்போதும் பூஜித்து ஒரு விநாயகரை சாட்சியாக வைத்துக் கொண்டுதானே கோயில் திருப்பணிகளை செய்தேன். அவரிடமே போகிறேன். அவர் என்னை இந்த கலங்கத்திலிருந்து காப்பாற்றாவிட்டால் அவர் காலடியிலேயே விழுந்து ஆத்ம சமர்ப்பணம் செய்து விடுகிறேன். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ நீயே. ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே.